இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் 2G ஊழல். அந்த 2G ஊழலை மிஞ்சும் ஊழல் டாஸ்மாக் ஊழல். அதை மிஞ்சும் ஊழல் இப்ப என்ன ஊழல்? இந்த ஊழல் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஊழல். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத், திமுக அரசு தமிழகத்தை கடன்காரர்களாக மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு உத்தரப்பிரதேச ஜனத்தொகை என்ன, அதனுடைய பரப்பளவு என்ன, அதை விட அதிகமா 30,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க இங்க இல்லையா? அதுல நீ ஊழல் பண்ணிருக்கிற. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் 2G ஊழல். அந்த 2G ஊழலை மிஞ்சும் ஊழல் டாஸ்மாக் ஊழல். அதை மிஞ்சும் ஊழல் இப்ப என்ன ஊழல்? இந்த ஊழல் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஊழல். இவங்க வந்துங்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை இவர்கள் அதிலே ஊழல் செய்கிறார்கள். அனைவருக்கும் வீடு திட்டம் மத்திய அரசு கொடுக்கிறது, ஆனா அதுல ஊழல் பண்றாங்க. கிராமங்கள் தோறும் குடிநீர் ஜலஜீவன் திட்டம், அதுல அந்த குடிநீர் பைப்புல போடுறதுல ஊழல். கிராமப்புற இணைப்பு சாலை, பிரதம மந்திரி கிராமப்புற இணைப்பு சாலை, அந்த ரோடு போடுறதுல ஊழல். மத்திய அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு திட்டம், விவசாயிகளுக்கு கிசான் சம்மான் வருடந்தோறும் 6,000 ரூபாய் அவங்க வங்கி கணக்குல வரவு வைக்கிறாங்க விவசாயிகளுக்கு, அதுல பயனாளிகள் மத்தியில ஊழல். இப்படி அனைத்து வகையிலும் ஊழல் அரசாக இருந்து கொண்டு நீங்க இப்ப சமீபத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல, விவசாயிகளுக்கு பட்ஜெட், நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. கடங்கார பட்ஜெட், தமிழ்நாட்டை கடங்கார நாடா மாத்திருக்காங்க. மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்பது தவறான குற்றச்சாட்டு. மிக தெளிவான புள்ளி விவரங்களோடு நம்முடைய நிர்மலா சீதாராமன் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியிலே ஒதுக்கப்பட்ட நிதியை விட மிக அதிகமான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த குற்றச்சாட்டை வேணும்னே திசை திருப்பறதுக்காக, அந்த காலத்துல அண்ணாதுரை தான் சொல்லுவாரு, பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்குக்கு விலை சொல்லுகிறார்கள் மாதிரி, நீ தமிழ்நாட்டில் ஊழல் அரசு, கடன்காரன் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இவங்க நடத்துற தொழில் எல்லாம் லாபம், இவங்க நடத்துற ரெட் ஜெயின் சினிமா லாபத்துல ஓடுது, புரியுதுங்களா? இவங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா எல்லா இடத்துலயும் ரியல் எஸ்டேட், ஜி ஸ்கொயர், அது லாபத்துல ஓடுது. இவங்க நடத்துற எல்லா தொழிலும் லாபத்துல ஓடுது, ஆனா அரசாங்க பட்ஜெட் மட்டும் நஷ்டத்துல போகுது. இவங்க நடத்துற சாராய கம்பெனி லாபத்துல ஓடுது இல்லையா? ஆனா இவங்க நடத்தக்கூடிய அரசாங்கம் எல்லாத்திலுமே நஷ்டத்துல ஓடுது. ஆகவே திசை திருப்புவதற்காக மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்கின்ற தவறான குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள். இவர்கள் ஊழல் செய்கின்ற, மத்திய அரசு ஒதுக்குகின்ற நிதியில ஊழல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.